ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற மாதுளை செடி தாங்க. பாருங்கள், இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதுளை செடி. எப்படி பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா ஃப்ளவர் நிறையா வந்திருக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பூத்துருக்கு. பாருங்கள் இவ்வளோ கொத்து கொத்தாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கிற இது மட்டும்தாங்க ஃப்ரூட்ஸ் வரும். பாருங்கள், இந்த அடிப்பகுதியை பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து காயாக வர ஃப்ளவரு. இவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். மாதுளையில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நமக்கு ரொம்ப சத்தும் கூட. இந்த பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பல பிரச்சனைகளுக்கு இந்த பழம் வந்து உதவியாக இருக்கும். பாருங்கள், இந்த செடி வச்சு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ தான் வந்து அதிகமாக வந்து பூ வச்சுருக்கு, காயும் வச்சுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த காய் வந்து பெருசாக ஆகுமா என்னான்னு தெரியல. வெயில் வந்து அந்த அளவுக்கு அடிச்சிட்ருக்கு, சம்மர் சீசன்றதுனால. ஆனால் ஃப்ளவர் நிறையா வச்சுருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சூப்பராக காய் வச்சுருக்கு. இந்த செடி எப்படி நாங்கள் வர வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டு போடுற அந்த விதையிலேருந்து முளைச்ச செடி தாங்க இது. அதனால் வந்து இது கண்டிப்பாக வந்து ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸாக தான் இருக்கும். இது வந்து நாட்டு மாதுளையே கிடையாது. கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.